ஹாய். இன்னைக்கு நடக்கிற ஒரு பெரிய ஹாட் டாபிக், ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ்ல பிரதமரையே நாட்டை விட்டு துரத்திருக்காங்க. அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்க நாட்டில இருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ரீசன் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அங்க இருக்கிற மாணவர் போராட்டம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அங்க இருக்க முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகிகளோட மகன்கள் மகள்களுக்கு 30% இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை அப்போஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ப்ரொடெஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகி ஒரு கலவரம், அப்படியே கலவரம் போராட்டம் இப்படியே படிப்படியா வளர்ந்து 6 பேர் 8 பேர் 10 பேர் 20 பேர் அப்படியே வளர்ந்து 200 பேர் 300 பேர் வரைக்கும் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. 300 உயிர் பலி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கலவரமா மாறி ஒரு பிரதமரே நாட்டை விட்டு எனக்கு வேணாண்டா, ஆளை என்னை விட்டுருங்கடா சாமி, நான் போறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து கிளம்பி நம்ம இந்தியா உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து இறங்கிட்டாங்க. அவங்க ஆர்மி ஹெலிகாப்டர்ல இருந்து தப்பிச்சு வந்து இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் எப்படி ஒரு நாட்டோட பிரதமரே வெளியேற அளவுக்கு தன்னோட போஸ்டையே ரிசைன் பண்ணிட்டு வெளியேற அளவுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னா ஒரு சின்ன ரீசன் தான். அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு தரக்கூடாது, இது வந்து இன்இக்வாலிட்டி, பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டி, இதை வந்து நீங்க கண்டிப்பா அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க போராட ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இது ஒரு தப்பு, இது வந்து நாங்க லா பாஸ் பண்ணியிருக்கோம், இதை நாங்க வந்து திருத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5% குறைச்சிருக்காங்க. அந்த 30% அதோட விட்டுருக்கலாம், இல்ல ரிஃபார்ம் பண்ணிருக்கலாம், இல்ல பண்ண முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நார்மலா அவங்க கிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். சுதந்திர போராட்டத்துக்கு தியாகிகளா இருந்தவங்க போராடினவங்க எவ்வளவு நாட்டுக்கு முக்கியம், அதனால அவங்களுக்காக நம்ம இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுக்கறது தப்பு கிடையாது, இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாம அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போராட்டத்துல கலந்துக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதி, இவங்கெல்லாம் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமா அவங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தீவிரவாதி அப்படின்னு சொன்னதை சுத்தமா தாங்கிக்க முடியாம இந்த போராட்ட கலவரம் படிப்படியா வளர்ந்து என்ன ஆயிருக்குன்னா உயிர் பலி வரைக்கும் போய் பிரதமர் தங்கியிருந்த வீட்டிலே உள்ள புகுந்து அவங்க பெட்ரூம் உள்ள வரைக்கும் நுழைஞ்சு அவங்களோட கட்டில், பாத்திரம், சமையல் பாத்திரம், அவங்களோட பெட் அனிமல், ஸ்பூனை, நாய் இதெல்லாம் தூக்கிட்டு போற அளவுக்கு அடிச்சு உடைக்கிறது, வீட்டை வந்து சுத்து போட்டு டேமேஜ் பண்றது, இந்த அளவுக்கு உள்ள இறங்கியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து இருக்கிற ஃபயர்ல அவங்கள வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டு அவங்கள இந்த மாதிரி ஒரு அகைன்ஸ்டா ஒரு தீவிரவாதி அப்படின்னு போர்ட்ரே பண்ணி பேசினதுனால இது அவங்களுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதையும் கண்டுக்காத மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஒரு ப்ரொடெஸ்ட், ஒரு நாட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு இடஒதுக்கீடு, ஒரு ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா போராடுறாங்க, ஒரு இன்இக்வாலிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரேசிசம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக போராடுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு போராடும் போது இந்த மாதிரி தீவிரவாதி, நம்ம ஒரு நியாயமான காரணத்துக்காக போராடுறோம், பட் இருந்தாலும் நம்மளை தீவிரவாதி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அவங்க வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆகி ஒரு நாட்டோட அரசாங்கத்தையே கலைச்சு போடுற அளவுக்கு மாறி இப்ப ராணுவ ஆட்சி, ஆர்மி ரூல் வந்து வந்திருக்கு, இடைக்கால ஆர்மி ஆட்சி வந்திருக்கு. அந்த ராணுவ தளபதி வந்து இதை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அந்த ராணுவ தளபதி 40 வருஷமா சர்வீஸ்ல இருந்திருக்காரு அந்த நாட்டிலேயே வந்துட்டு. இந்த அளவுக்கு போராட்டம் மாறினதுக்கு காரணம் சின்னதா அந்த பிரதமர் வந்து மாணவர்களை பத்தி தப்பா பேசினதுதான். இந்த மாதிரி ஹிஸ்டரியில நிறைய இடத்துல நிறைய ஊர்ல நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்து அந்த நாட்டோட அரசாங்கத்தையே, அந்த நாட்டோட அரசியல் அமைப்பையே, அரசாங்க சிஸ்டமையே மாத்தி போட்டிருக்கு, தலைகீழ புரட்டி போட்டிருக்கு. ஏன் நியூயார்க்கோட வால் ஸ்ட்ரீட்ல கூட நடந்திருக்கு 2011ல. இதுல பட் பெருசா ஒரு பெரிய ஒரு மாறுதல் நடக்கிறதுனாலும் ஒரு சின்ன மாற்றங்கள் கண்டிப்பா நடந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டத்தினால. எங்கெங்க நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். 1960s 70s நடுவில் நிறைய குளோபல் ப்ரொடெஸ்ட்லாம் ஸ்டூடெண்ட்ஸால நடத்தப்பட்டது. எதுக்காகன்னா வேர்ல்டு வைட்ல வியட்நாம் வாரால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு எதிராகவும் சோசியல் இன்ஜஸ்டிஸா இருக்கிறதுக்காகவும் ஒரு சோசியல் ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்காகவும் நிறைய போராட்டங்கள் நடந்தது. இது பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வர்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் போராடி. அதே மாதிரி 1968லையும் பீஜிங், சைனால ஒரு பெரிய ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் நடந்து கவர்மெண்ட் கிராக்டவுனே நடந்துச்சு, ஒரு பெரிய கவர்மெண்ட் சேஞ்சே நடந்துச்சு. அதே மாதிரி 1976ல சவுத் ஆப்பிரிக்கால ஆன்டி அபார்த்திட்னா ரேசிசம், அதாவது நம்ம நாட்டில் தீண்டாமை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அபார்த்திட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் ரேசிசம்க்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய வேவே கிரியேட் பண்ணிச்சு வேர்ல்டு வைட, ஆன்டி அபார்த்திட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க.
வேர்ல்டு வைடு இந்த போராட்டம் எதிரொலிச்சு அப்போ வந்து இந்த ஆன்டி அபார்த்திக் அப்படிங்கிற ஒரு வேவ் வந்து ஒரு பெரிய அளவில் உருவாக ஆரம்பிச்சு. சேம் இந்த 1968ல் நியூயார்க் யூஎஸ்ஏல ஆன்டி வியட்நாம் வார், அதாவது வியட்நாம் வாருக்கு அகென்ஸ்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த வியட்நாம் வார்னால சோஷியல் இன்ஜஸ்டிஸ், குளோபல் ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து நிறைய மாறுது, அதுக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதே 1968ல் பிரான்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோ ஒர்க்கர்ஸோ ஒன்றா சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. சோஷியல் இன்ஜஸ்டிஸ், இன்இக்வாலிட்டி இதுக்கெல்லாம் அகென்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. தென் 1980ல் அகைன் சவுத் ஆஃப்ரிக்காவில் அடிக்கடி இந்த மாதிரி அப்பார்த்திக், இந்த மாதிரி ரேசிசம் அடிக்கடி நிறைய நடக்கும். ஸோ அகைன் அங்கே 1980லையும் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மூவ்மெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பெரிய அளவில் நடந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆன்டி அப்பார்த்திக் மூவ்மெண்ட் அகைன் நடந்துச்சு 1980ல். 2011ல் சில்லி அப்படிங்கிற ஒரு நாட்டிலையும் நடந்துச்சு. அதே மாதிரி நியூயார்க் மறுபடியும் அங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சு. எல்லாமே சோஷியல் இன்இக்வாலிட்டி, சோஷியல் ரிஃபார்ம்ஸ் தேவைப்பட்டு எங்களுக்கு வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வாங்க, டெமோக்ரஸி வந்து ரொம்ப வந்து இன்இக்வலாக இருக்குது, டெமோக்ரஸியில் நிறைய ரிஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யூஎஸ்ஏ அங்கேயும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சில்லின்னு ஒரு நாட்டிலையும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது சேம் 2019லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய குளோபல் கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராகவும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் குளோபல் சேஞ்சுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து நிறைய இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி ட்ரீ கட்டிங், டீஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் மாற்றம், டெமோக்ரஸி, இன்ஜஸ்டிஸ், டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நடந்துட்டு இருக்கு. அது பர்டிகுலராக 1960s அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் அந்த நாட்டையே, அந்த நாட்டோட ரிஃபார்ம்ஸ், ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸ் எல்லாத்தையுமே மாற்ற சக்தியில் இருக்குது, படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 2014ல் கூட ஹாங்காங்கில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடந்தது. ஹாங்காங் ரெவல்யூஷனில் தான் ஹாங்காங்கில் அந்த சைனாவோட டெமோக்ரஸியில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய பயப்பட ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற ரூலர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏமாற்ற முடியாது, ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், இந்த சோஷியல் இன்ஜஸ்டிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொஞ்சம் ஓரளவு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி காமிச்சாதான் ஓரளவாச்சு நம்ம பிரச்சனையை சமாளிப்படான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அங்கே வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சைனாவில் இருக்க மிகப்பெரிய பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷனில் இருக்க மிகப்பெரிய பாப்புலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்ம்ஸை எந்த அளவுக்கு மாற்றிக்கிட்டே இருக்குன்னு நம்ம இத்தனை ஹிஸ்ட்ரியில் நம்ம இத்தனை போராட்டம் நடந்துருக்க ஒவ்வொன்றையும் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கம்மிங் பேக் டு கரண்ட் டைம், அதாவது பங்களாதேஷில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, நேற்று அந்த நாட்டோட பிரதமர் ஹசீனா வந்து தப்பிச்சு போனாங்கன்னு சொன்னால ஹெலிகாப்டரில். அப்போ வந்து ஆர்மி ஜெனரல், அந்த ஆர்மியோட தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 45 மினிட்ஸ் உங்களுக்கு டைம், தனுஷ் அந்த படத்தில் சொன்ன மாதிரி நீ 45 மினிட்ஸில் வந்து நீ நாட்டை விட்டு காலி பண்ணு, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அவசரமாக வந்து அந்த நாட்டோட ஆர்மி ஹெலிகாப்டரில் தப்பிச்சு இந்தியா வந்துட்டாங்க. பிரிட்டன் கேபிட்டல் லண்டனில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நான் ஸ்டே பண்ணிக்கணும், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இங்கே தான் வந்து தங்கி ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில், இன்னைக்கு வந்து கிளம்பிடுவாங்க, லண்டனுக்கு கிளம்பிடுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆளுங்கட்சிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு மோதல் உருவாயிருந்துச்சு. அப்போவே இவங்க வந்து தலையிட்டு ஒரு சுகமாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய கலவரம் 300 பேர் செத்துருக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் அவங்கள தீவிரவாதி, பயங்கரவாதின்னு ஸ்டூடெண்ட்ஸை சொல்லவும்னா அவங்க ட்ரிகர் ஆகி ஆளுங்கட்சி ஆளுங்களை போட்டு அடிச்சு, ஆளுங்கட்சி ஆளுங்க ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடிச்சு இவ்வளோ பெரிய கலவரம் ஆயிருக்கு. ஸோ இடைக்காலத்தில் இப்போ வந்து ஆர்மி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்போ போக போக என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. ட்ரெயின், ஏர்போர்ட்டு எல்லாமே டிரான்ஸ்போர்ட்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்த் இந்தியா கொல்கத்தாலேருந்து பங்களாதேஷ் போகிற ட்ரெயின் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து போகிற ஃப்ளைட்டு எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் வந்து அங்கேருந்து ரோடு வழியாக நடந்தே நம்ம இந்தியாவுக்கு எப்போ தப்பிச்சு ஓடினா போதும், உயிரை காப்பாற்றினா போதும்னு சர்வே வந்திருக்காங்க இந்தியாவுக்குள்ள. மீதி 14,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே மாட்டி தான் இருந்திருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் அவங்களெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இதில் முன்னாள் பிரதமரும் வந்து அந்த பங்களாதேஷில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு வந்திருக்காங்க. ஒரு 15 வருஷமாக ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அவங்களே ஆர்மி ஜெனரல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அரசியலுக்கு பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் தூண்டி விட்டு அரசியல் கேம் வந்து விளையாடி இருக்காங்களா? இந்த முன்னாள் பிரதமரை வந்து ரிலீஸ் பண்ணுறது, அப்புறம் டக்குன்னு வந்து ஆர்மி டேக் ஓவர் பண்ணுறது, ஆர்மி வந்து இந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ணுறது, ஒரு பிரதமரே நாட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு அவங்க எஸ்கேப் ஆகி லண்டன் வரைக்கும் போறாங்கன்னா பின்னாடி வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பவர் மட்டும் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி யாருன்னா இருந்து தூண்டி விட்டாங்களா? இப்போ ஏதாவது சதி வேலையா? பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் ஏதாச்சும் வந்து வேலை பார்த்துருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரியும் வந்து எல்லாருமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்தியாவுக்கு இதனால எதனா பாதிப்பு இருக்குன்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவும் பங்களாதேஷும் ஷேர் பண்ற பார்டர் லைன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த பார்டர் லைன்ல வந்து நிறைய பேர் அங்கிருந்து தப்பிச்சு வருவாங்க கலவரத்துக்கு. அப்போ உள்ள வரும்போது நிறைய அங்க இருக்கிற மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் நடுவில் கிளாஷ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி இந்தியா ஆல்ரெடி வந்து ப்ரிகாஷனா இருந்துட்டு தான் இருக்காங்க. ப்ரிகாஷன் இந்த மீன்ஸ் அங்கிருந்து வர மக்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்க நாட்டுக்கு வந்து நம்ம எதாவது சேஃப்டி பண்ண முடியுமா, அவங்களுக்கு வந்து எதாவது ப்ரொடெக்ஷன் பண்ண முடியுமா, அவங்களுக்கு எதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியா எப்பயுமே எல்லா நாட்டுக்குமே யோசிக்கும். ஸோ அவங்களுக்கு எதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து இந்தியா இருந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற சிலையெல்லாம் வந்து அந்த 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 நாட்டு தப்பிச்சு போனாங்களா பிரதமர், அவங்களோட அப்பா வந்து அந்த நாட்டோட சுதந்திர போராட்டத்தை கலந்துக்கிட்டார். அவரோட சிலை வந்து பாகுபலி ரேஞ்சுக்கு பெருசாலாம் இருந்திருக்கு. அந்த சிலையெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருந்திருக்காங்க போராட்டக்காரங்க. இன்னமும் கலவர பூமியா தான் இருக்கு. ஸ்டில் ஆர்மி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டையே வந்து டேக் ஓவர் பண்ணி ஒரு ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சைடு கேப்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட போர்வையில நிறைய கலவரம் பண்றவனுங்க, இந்த திருட்டுத்தனம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நாட்டோட தலைமை நீதிபதி வீட்டுக்குள்ளே போய் சூறையாடி இருக்கானுங்க. சரி, இது கூட சரி, அந்த நீதிபதி ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அவங்க வீட்டை சூறையாடுறாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஹிந்துஸ், அந்த நாட்டுல நம்மளோட ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வீட்டுலாம் அடிச்சு உடைக்கிறது, அந்த வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் அடிச்சு உடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆர்மி ரூல்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆர்மியோட பேரையோ வந்து மிஸ்யூஸ் பண்றது. அப்புறம் இந்த மாதிரி கலவரத்தோட கலவரமா பூந்து, அதாவது இப்போ ஒரு வடச்சென்னையெல்லாம் பார்த்தோம்னா அந்த கலவரம் பண்ணும்போது, போராட்டம் பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்து, ஒவ்வொரு ஷாப்பிங் மால்லையும் பூந்து, ஒவ்வொரு ஷோரூம்ல வசந்த மாதிரி ஷோரூம்ல பூந்து எல்லா பொருளையும் திருடிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி சைடு கேப்ல இந்த மாதிரி வன்மம் பிடிச்சவங்க, ஒரு கெட்ட எண்ணம் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இங்க இருக்கிற ஹிந்துஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்துஸ்ல அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் இவங்க எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கதை உடைக்கிறது, அவங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் திருடுறது, இந்த மாதிரி விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஆர்மி ரூல்னா கூட அதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். எத்திக்ஸ் இருந்து அந்த ஆர்மி ரூலை வந்து அவங்க வந்து கன்வே பண்ணாங்க அப்படின்னா மட்டும் அந்த மக்கள் கண்ட்ரோலுக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதே நிலைமை தான் அந்த ஆர்மிக்கும் நாளைக்கு நடக்கும். ஏன்னா பிரதமர் போயிட்டு இப்ப ஆர்மி ரூல் வந்திருக்கு. ஸோ சேம் ஆர்மி ரூல்லையும் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அடுத்ததும் ஏதோ ஒரு அரசியல் ஒரு சூழ்நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு பவர் சேஞ்சிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.